சரி வேணாம், அவங்க லவ் அப்படி பேசக்கூடாது. பேசுறியா நீ? அது இன்னும் என் காதல் தான் உனக்கு இலக்காரமா உனக்கு? ஆமா இலக்காரம் தான். Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பட் பாய் ஃப்ரெண்ட் டு ஹஸ்பண்ட் சேஞ்சஸ் இருக்கா? பாய் ஃப்ரெண்டா இருக்கும் போதே அவர் ஹஸ்பண்ட் மாதிரி தான் இருந்தாரு. ஐ மீன் பட் ஆனால் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஆரம்பிச்சு பர்சனலாக போயிடுச்சு. டோட்டலாக எத்தனை வருஷம் லவ் பண்ணுங்க? போயிடியும் பார்த்தாலும் ஒரு 15 நாள். ரெண்டு பேரும் வந்து கிட்ட அப்படியே க்ளோஸாக வரா மாதிரி ஒரு சிலவெட் ஷாட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து கரெக்டாக கையை பிடிச்சி இவங்களை வந்து இழுக்கணும், இவங்க அப்படியே வரணும். வரும்போது வரவே மாட்டாங்க. என்னடி வாடி அப்படின்ற. நான் ஒரு மீட்டர் வச்சிருப்பேன், அதை தாண்டி எனக்கு பண்ண வந்து முடியாது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்லேயே எனக்கு இருந்தனால அஸ்வத்துமே வந்து என்னோட ஹஸ்பண்ட்றதே நான் மறந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு பர்சன். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை காதல் கதைக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? சில்லுன்னு ஒரு காதல். காதல் கதையோடைய டைட்டில் சில்லுன்னு ஒரு காதல். கிடையவே கிடையாது. வினை தாண்டி வரையா வச்சுக்கலாமா? மச்சக்காரி அதெல்லாம் இல்ல. இருக்கும். சுந்தரி மாதிரி ஒரு நாள் வச்சுட்டு போங்க. இது நீ வந்து உன் எக்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு இது கொடுக்குற மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல ஐயோ அவர் பேரை கூட சொல்ல மாட்டேங்க அப்படின்னு வந்து எரும மாடு அவங்க நினைச்சுப்பாங்க நாங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க. பட் நாங்க வந்து பயங்கர லவ் பண்ணுவோம். நடுவில் ஒரு மெலடி போர்ஷனும் இருக்கும், ரேப்பும் இருக்கும். இவங்களும் ரேப் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ரேப்பரா வந்து மாறதுக்கு சான்சஸ் இருக்கா? உன்னை நான் கட்டிக்கொள்ள வரமாட்டேன், என்ன உனக்கு நான் எப்போதுமே தரமாட்டேன். கிராமத்து பையன் சிட்டியில் படிச்சேன்னு உன்னை பார்க்க துடிச்சேன்னு. ஃபீல்காக சாங் போய் ரீல்காக சாங் ஆயிடுச்சு. காரை ஃபுல்லாகவே நம்மளுக்கு எங்கே போனாலும் பசங்க இருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அது ஒரு தனி வைபா, எப்பவுமே ஹாப்பனிங்காக இருக்கும், சவுண்டாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே ஒரு மாதிரி அமைதியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டாகி சேலை டீம் நம்ம கூட இருக்காங்க. ஆக்சுவலி இந்த டீம் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக இருக்குது. அண்ட் வந்து ஒரு செட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் கண்மணி, அஸ்வத், அயனார் அண்ட் பிரியங்கா. வணக்கம் வணக்கம். ஆஹா, ரொம்ப ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்குங்க. ஸோ இந்த கண்டாங்கி சேலை யார் ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் கொடுத்தது? ஸோ எப்படி இது வந்து உருவாக்குனீங்க? இது உங்களோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்கா? ஆமாம், இது வந்து நான் சூப்பர் சிங்கர் சீசன் 8 பர்ஃபார்ம் பண்ணிருக்கும்போது பிக் பேட்டில்னு ஒரு ரவுண்ட் இருந்தது. ஸோ அதுக்குன்னு ஒரு சாங் பண்ணணுன்ட்டு ஒரு ஐடியா, என்ன பண்ணன்னு தெரியல, உட்காந்து இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டியூன் செட் ஆச்சு. அங்கேருந்து அப்படியே பில்ட் ஆனது தான் இந்த சாங்கு. ஸோ ஒரு சிட்டி பையன் ஒரு வில்லேஜ் பொண்ணு கூட ஒரு இன்ட்ராக்ஷன் லவ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுதான் சாங். அந்த ஒரு டியூன் தோணுச்சு நீங்களே, கண்டிப்பாக அங்கே ஒரு ஸ்பார்க் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும்ல, அது என்னன்னு சொல்ல முடியுமா? அது எனக்கே ஆச்சரியமாச்சு, நான் இப்படியும் டியூன் போடுவேனான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நார்மலி ரேப் ஸ்டைலில் ஃபுல்லாக அந்த ஒரு ஃபோக்கிஷ் அந்த மாதிரி கட 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 கடன்னு அடிக்குவேன், அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் போகும். இது ஒரு டியூனாக ஒன்று சம்திங் அந்த மாதிரி ஒன்று வந்துச்சு. எனக்கே அது எப்படா இப்படி கேஜே நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு. நானே எனக்கு தட்டி கொடுத்துட்டேன். ஓகே, இது ஒரு ப்ராப்பராக பக்காவாக செட் பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு ஒன்று இது எப்போ 2021 நான் செஞ்ச சாங். இது இப்போ 25 ஆயிடுச்சு. கண்மணி, அஸ்வத், அதாவது இந்த கோலங்கள் சீரியல் பார்த்துருக்கீங்களா? போகும் போகும் போயிட்டே இருக்கும் தொடர்ந்து. அந்த மாதிரி உங்க கல்யாணம் அடுத்து எப்படா கல்யாணம் முடிஞ்சுதான்ற மாதிரி தொடர் கல்யாணமும் அவ்வளோ நிறைய ரிலீஸ் பண்ணாத நிறைய வீடியோஸ் தான் இருக்கு. கல்யாண வீடியோஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க எங்ககிட்ட, என்னடா உனக்கு மட்டும் கல்யாணம் ஒரு 5 மாசம் ஆச்சு இன்னும் வீடியோவா போட்டுட்டு இருக்கேன்னு. அவ்வளோ வச்சிருக்கோம் நாங்கள். ஒரு வருஷத்துக்கு போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். ஆமா, எனக்கு இப்பயுமே உங்க இன்ஸ்டா போய் பார்க்கும்போது இப்போ ஏதோ பார்ட்டி அப்படின்னு சொல்லி லெட்ஸ் பார்ட்டின்னு சொல்லி அதுலயுமே இதுவுமே ஒரு கல்யாண ஸ்டைல், ஒரு பேச்சுலரேட் பார்ட்டி மாதிரி பண்றாங்களா, இல்ல மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் மேரிட் பார்ட்டி பண்றாங்களா? அந்த வைப்லேயே இருக்கீங்களா இப்போ வரைக்கும்? இப்போ உங்களுக்குள்ளேயே அப்படிதான் இருக்கா ஃபீலுமே? எங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு ரியாலிட்டியே வரல. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பப்போ திடீர்னு சும்மா உட்காந்துட்டு இருப்போம், திடீர்னு எந்திரிச்சு நம்ம ரொம்ப கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இவர் சொல்றாரு நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்ட்டு. பட் பாய் ஃப்ரெண்ட் டு ஹஸ்பண்ட் சேஞ்சஸ் இருக்கா? இல்ல, அவர் பாய் ஃப்ரெண்டா இருக்கும் போதே அவர் ஹஸ்பண்ட் மாதிரி தான் இருந்தாரு. ஐ மீன் என்ன
என்னடா நடக்குதுங்க? ஓகே. ஏன்னா நாங்க ரொம்ப ஷார்ட் டைம் தான் நாங்க வந்து பேசினது. உடனே கல்யாணம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட் ஜோனே இல்ல. உடனே ஃபேமிலி, நான் அவங்க வீட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் ஜோன்ல நாங்க பெருசா இல்ல. அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோன்லயுமே இல்ல. ஒரு மாதிரி மிக்ஸ்டா ஒரு ஃப்ரெண்டு, அது மாதிரி ஒரு ஜாலியான வைப்ல இருக்கோம் நாங்க. ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கரெக்டா? 2 பேரும் சேர்ந்து பண்றீங்க. இது மாதிரி உங்க ஒரு சாங்குக்கு நீங்க வரணும், நீங்க பண்ண போறீங்க, உங்களோட ஆல்பம் சாங்கா இது மாறப்போகுதுன்னும் போது என்ன ரியாக்ஷன் உங்களுக்குள்ள இருந்துச்சு? சரி, இது கண்டிப்பா நம்ம பண்ணணுன்றதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருந்திருக்கும்ல? ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நாங்கள் பேச ஆரம்பிச்சதே எப்படின்னா வந்து 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு தான் பேச ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வந்தது. அப்போ வந்து அந்த கதைக்கு வந்து கரெக்டாக கண்மணி கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்புறம் நான் கண்மணி அவங்ககிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுவீங்களா, இந்த ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னோடனே, சரி ஓகே நம்ம கதை கேட்டுடலாம் அப்படின்னோடனே கதையும் எங்களுக்கு பிடிச்சிருச்சு. அந்த ப்ராஜெக்ட் இன்னும் மெட்டீரியலைஸ் ஆகலை. பட் ஆனால் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஆரம்பிச்சு பர்சனலாக போயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் லவ்க்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சது இப்படிதான்? ஆமாம், யா. ஸோ அதுக்கப்புறம் அப்போதுலேருந்தே ஐடியாவாக என்ன இருந்ததுன்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இருந்தது. அது வந்து இந்த ப்ராஜெக்டில் அமைஞ்சது வந்து எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் ஆனால் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட். யா, பிரியங்கா வந்துட்டாங்கனாலே ஓகேப்பா, எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலான்னு அந்த வைப்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க தொடர்ந்து. எப்படி இருக்கு இந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு தொடர்ந்து அப்படி இருக்கிறது? ரொம்ப ஹாப்பி. எனக்கு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ லைஃப்பில் அது எல்லாமே வெரி ஹாப்பி அபவுட் இட். என்ன ஆச்சு ட்ரிப்பு போயிருக்கும் போது? கேர்ள்ஸ் ட்ரிப்பில் கேர்ள்ஸ் ட்ரிப்பில் நான் இது ஒரு ரைடு, அது ஏடிவி ரைடில் ஏதோ ஒரு போயிட்டே இருக்கும்போது நான் அப்படியே ஜோன் அவுட் ஆகி பிளாங்க் ஆகிட்டேன். அப்புறம் எல்லாரும் பின்னாடி போக சொன்னாங்க. அப்படியே ஆக்சிலரேட் பண்ணும்போது போய் இடிச்சிட்டேன். என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. இது ஆக்சுவலி இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் சாங்னு சொல்ல முடியுமா? இது ஒரு ட்ரெடிஷ்னலா இல்லை ஃபோக்கா? இந்த இல்லை, இது வந்து எல்லாம் நிறைய ஜானர்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு பாட்டு. மெலடி, ரேப் அண்ட் ஒரு ஃபோக் எல்லாமே சேர்ந்து ஒரு கலவை. நெக்ஸ்ட் கலவை. ஆமாம், உங்களுக்கு ஒரு அதில் ஹிப்ஹாப் ஓரியன்ட் இது இருக்கும், ஒரு ஃபோக் எலிமெண்ட்டும் இருக்கும், நடுவில் ஒரு மெலடி போர்ஷனும் இருக்கும், ரேப்பும் இருக்கும். இவங்களும் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேப் எப்படி இருந்துச்சு? ஒரு ரேப்பராக மாறின அந்த ஒரு வெர்ஷன் ஆஃப் பிரியங்கா. ரேப்பர் அந்த மாதிரி ரேப்னு இல்லை, பட் எனக்கு இவங்களுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது இது. எனக்கு இப்போ சின்ன வயசுல இருந்தே என்னோட ப்ரொஜெக்ஷன் அப்படியே இருந்தது. நான் வந்து இந்த பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் தான் பாடுவேன் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தது. பட் அதை பிரேக் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா அது இல்லை. நான் என்ன தான் என்னோட இன்ஸ்டாகிராம் இதில் அந்த மாதிரி வேறு ஜான்ரா இல்லை இந்த மாதிரி வேர்ஸ்டைலாக ஏதாவது பண்ணினாலும் நோட்டீஸ் ஆகுறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அந்த மாதிரி தான். அது போய் மக்கள் ரீச் ஆகுறது. ஸோ கொஞ்சம் அன்நோட்டிஸ்டாகவே இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்தது. பட் ஐம் ஹாப்பி திஸ் சாங் ஹேப்பன்ட் தேங்க்ஸ் டு டீம் மீடியா மேசன்ஸ் என்ன வந்து ஃபார் ஆன்போர்டிங் இந்த பாட்டுக்கு. ஏன்னா தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கும்போது அதில் ஏதோ ஒரு வெர்ஷன் ஆஃப் நியூ வெர்ஷன் என்னையே நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இல்லை மக்களும் இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணியிருக்காங்க. ஹாப்பி அவங்க எப்படி என்னை பர்சீவ் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் சம்டைம்ஸ் எனக்கு சில விஷயங்கள் புதுசாக ஒன்று பண்ணும்போது அதையும் கூட கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணிருக்கு. பட் அது ஹேப்பன் ஸ்லோலி, ஒரு இந்த ஃப்ளோவில் நடக்கும். ஸோ ரேப்பர் பிரியங்காவா நீங்கள் ஃபுல் ரேப்பராக வந்து மாறதுக்கு சான்சஸ் இருக்கா? அது தெரியல. தேவைப்பட்டா அதுக்கும் மாறுவாங்க. அது அந்தந்த டைமுக்கு பண்ணிட்டா ஓகே. ஸோ என்ன அப்படின்னா இப்போ வேலண்டைன்ஸ் டே வேறு இப்போ வரப்போகுது கொஞ்ச நாளில். ஸோ நீங்கள் வந்து ஐ மீன் மேரேஜ்க்கு முன்னாடி எத்தனை வேலண்டைன்ஸ் கொண்டாடி இருப்பீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட். ஆமாம், இதான் ஃபர்ஸ்ட். ஸோ டோட்டலாக எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 15 நாள். லவ்னா வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய இடத்துல வந்து பல வருஷமாக வந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிலாம் வந்து இருந்தது. அது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் எல்லாருக்கும். கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணாலும் இல்லை எங்கே போய் சர்ச் பண்ணாலும் உங்களோட லவ் ஸ்டோரி அது வந்து கொஞ்சம் சீக்ரெட்டிவாகவே இருக்குது. அது கொஞ்சம் எங்களுக்கு சரியான ஃபன் இன்சிடென்ட் சொல்லணும். என்ன தெரியுமா, இவங்க இந்த ஷூட் அன்னைக்கு எனக்கு பயங்கர ஃபீவர் அன்னைக்கு. ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன் யார் என்ன. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே கண்ணிலேயே பேசிக்கிட்டாங்க. எனக்கு அப்போ அவங்க 2 பேரும் கப்பல்லே தெரியாது. ஓகேவா, இது கல்யாணத்துக்கு அப்புறம் இது இப்போ ஷூட் எனக்கு அது தெரியாது. பார்த்தேன் நெக்ஸ்ட் டே ஒரு 3-4 டேஸ் கழிச்சு நான் மானசிக்கு பேசிகிட்டு இருந்தேன். எப்படி போச்சு ஷூட்? நல்லா போச்சு, யார் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னாப்பா அவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது, நீ வேணா பாரு, அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க.
அவங்க எப்பயோ கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ நல்ல வேலை அது யார்கிட்ட நான் சொல்லல. கண்டிப்பா அப்படி மாசத்துக்கு ஒரு 10 கல்யாணம் நடக்கும். அதெல்லாம் அப்டேட்ல ஆனா வச்சுக்க அவங்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா இருந்தது. எனக்கு அப்படி தோணுச்சு. என்னன்னா நாங்க அந்த ஷூட் பண்ணும்போதே எனக்கு அஸ்வத் வந்து யாரோ ஒரு கோ ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ சாங்காவே வந்து என்னன்னா வந்து ஒரு சிட்டி பையன் வந்து வில்லேஜ் பொண்ணை வந்து கரெக்ட் பண்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவாரு, இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாரு. பட் அவங்க வந்து ரொம்ப பிடி கொடுத்து பேச மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த ரொமான்டிக்கான சீக்வன்ஸ் வரும்போது நல்ல ஒரு கரெக்டாக வந்து ஒரு ஈவினிங் இருக்கும், ஒரு கோல்டன் ஹாரில் மேலே மொட்டை மாடியில் வந்து 2 பேரும் வந்து கிட்ட அப்படியே க்ளோஸாக வரா மாதிரி ஒரு சிலவெட் ஷாட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. சொல்கிறாங்க, நாங்கள் நின்று இருக்கோம். அது வரைக்கும் வந்து எக்கச்சக்கமாக வந்து வீட்டில் ரீல்ஸ் போட்டுட்ருக்கோம். அதுலலாம் வந்து நல்லா பயங்கரமாக ரொமான்டிக்காலாம் பண்ணிட்டு இங்கே வந்து கரெக்டாக கையை பிடிச்சி இவங்களை வந்து இழுக்கணும், இவங்க அப்படியே வரணும். வரும்போது வரவே மாட்டாங்க. என்னடி வாடி அப்படின்ற மாஸ்டர், இன்னும் போங்க கிட்ட போங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து அப்புறம் ஒரு இடத்துல ஓகே ஆயிடுச்சு, டேக் ஓகே ஆயிடுச்சு. ஷார்ட் முடிச்ச உடனே என்னடி ஆச்சு அப்படின்னு வந்து எனக்கு யாரோடையோ நடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஜென்ரலாவே வந்து சீரியல்ஸா இருக்கட்டும், இல்ல நான் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே நான் ஒரு மீட்டர் வச்சிருப்பேன், அதை தாண்டி எனக்கு பண்ண வந்து முடியாது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்லேயே எனக்கு இருந்தனால அஸ்வத்துமே வந்து என்னோட ஹஸ்பண்ட்றதே நான் மறந்து ஒரு கோ ஆர்டிஸ்டாவே அவர் நான் ட்ரீட் இது போதும், இது ஆடியன்ஸ் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி. அப்படியே அஸ்வத் உங்களை பார்த்தனே ரொம்ப லவ் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆப்வியஸ்லி ரொமான்டிக்கான ஒரு பர்சன். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ஐயோ படக்கு ஒரு செகண்ட் கூட உண்மையா பேசு. சொல்ல மாட்டேன்னு 15 நாள்ல எங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம்ல என்ன நடந்துச்சு? 15 நாள் கூட இல்ல. எக்ஸாக்டா 15 நாள்லாம் இல்ல. என்னன்னா வந்து அது ஒரு லவ் ப்ரப்போசலாலாம் இல்ல. நான் போயிட்டு வந்து ஓகே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே அப்படின்னாங்க. வீட்டில் வந்து பேசினாங்க. அடுத்த நாள் நான் போய் பேசினேன். அப்புறம் அவங்க வந்து பேசினாங்க என் வீட்டில். அவ்வளோதான், அப்படியே டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டோம். உங்களோட காதல் கதைக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? படமா எடுக்கணும்னா அப்பெல்லாம் பேர் வைக்கணும்னா சில்லுன்னு ஒரு காதல். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருப்பீங்களான்னு பாத்தீங்களா? நான் சொன்னேன் அப்பவே ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் நானு. அதை மட்டும் கட் பண்ணிடுறேன். இப்போ சொல்லு, நான் ரியாக்ட் பண்றேன். அதுதான் ஊரே பார்த்துருச்சு. இதே அதாவது வந்து எனக்கும் சேர்த்து போடுவாங்க. எங்களுக்கும் அந்த மீடியா மேசன்ஸுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பந்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து கலந்துக்கிட்ட ஷோ வந்து மீடியா மேசன்ஸோட ப்ரொடக்ஷன்ல வந்து மாமா மனசுல ஷோ தான். அந்த ஷோல வந்து அப்பா கண்மணி எவ்வளோ ஒரு அருமையான ஒரு மனைவி அப்படின்றதை உலகமே வந்து பார்த்தோம் அடிங்கன்னு உங்களுக்கு அடி வாங்கி கொடுத்து ஆரம்பத்துல ஐயோ அவர் பேரை கூட சொல்ல மாட்டேங்க அப்படின்னு வந்து எரும மாடு. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. அந்த கெட்ட பழக்கத்தை நீ இப்படியே வச்சுக்க. இல்ல ஜென்ரலாவே நான் வந்து இன்டர்வியூஸ் எதுவுமே நான் போக மாட்டேன். என்னன்னா எனக்கு அப்போ நிஜமாவே என்ன தோணுதோ அதை நான் வந்து ஓப்பனா சொல்லிடுவேன். அந்த ஒரு பயத்திலேயே வந்து நான் அமைதியா இல்ல. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இவங்க. எதுவுமே மைண்ட்ல டக்குன்னு வெளியே வந்துருமா? அதனால நீ கொஞ்சம் சைலண்டாவே இரு இந்த இன்டர்வியூல. முன்னாடி பழகுனது அட்லீஸ்ட் ஒரு பீரியட் இருக்குமா இல்ல அந்த 15 டேஸ் தானா? மோர் தென் 10 இயர்ஸ் வந்து கண்மணியை வந்து தெரியும். காலேஜ்ல இருந்தே வந்து தெரியும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் வந்து மறுபடியும் ஒரு ஈவெண்ட்ல வந்து நான் ஹோஸ்ட் பண்ண போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து அதுல கெஸ்டா வந்திருந்தாங்க. அப்போ பேச ஆரம்பிச்சதுதான். அப்போ பேச ஆரம்பிச்சதுமே வந்து ப்ரொஃபஷனலாக தான். இந்த மாதிரி வந்து வேற ஒரு ப்ராஜெக்டாக அந்த மாதிரி தான் பேச ஆரம்பித்தோம். அது பேச ஆரம்பித்து நாங்கள் வந்து எங்களுடைய மனக்குமுறல்கள் அந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் வந்து பேச ஆரம்பித்தோன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஒரு பயங்கரமான ஒரு வைப் செட் ஆயிடுச்சு. சரி எதுக்கு நம்ம யாரையோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணோம், நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி. ஆக்சுவலி இப்போ சொன்னார்ல சில்லுன்னு ஒரு காதல், ஏன் நான் சொல்லட்டுமா? உங்க ரீல் கூட நான் பார்த்தேன். சில்லுன்னு ஒரு காதல் எப்படி? அதுதான் எங்க காதல் கதை. எங்க காதல் கதையோடைய டைட்டில் சில்லுன்னு ஒரு காதல். கிடையவே கிடையாது. வினய் தாண்டி வரையா வச்சுக்கலாமா? இங்கே விட்டு போயிடுவேன். சரி சொல்லுங்க, யாரு அந்த முன்பேவா அன்பேவா? அதே எப்படி சொல்லிட்டா அவங்க புருஷன் வந்து திட்ட மாட்டாரா? அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாமா. அப்ப அந்த மச்சக்காரி அதெல்லாம் இல்ல இருக்கும். குந்தவி மாதிரி ஒரு நாள் விட்டுட்டு போங்க. ஒரு நாள் விட்டு போணுமா? வாட் இஃப் ஐஷு இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் 2 ஸ்டோரி ஒன்னு வச்சிருக்கேன். இது நீ வந்து உன் எக்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு இது குடுக்குற மெசேஜ் குடுக்குற மாதிரி இருக்கு. புரிஞ்சா சரி. நீங்க இருக்கீங்க அவர் மாதிரி கேஷுவலா எக்ஸ்ங்கறாரு, இன்ட் கொடுத்தா சரிங்கறாரு. இல்ல அவ்வளவுதான் போயாச்சு. இதுக்கப்புறம் இருக்கணும்னா அப்படியே இருந்திருப்பாங்க. இப்ப வந்து மட்டும் என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? அவ்வளவுதான். ஃபைனா ஒரு சாங்குக்கு மட்டும் கேமியா வரட்டும். ஓகே. ஏன்னா இந்த ரீல் நான் பாக்கும்போது நினைச்சேன் உண்மையாவே கண்மணி வந்து கோவப்பட்டு நடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. ஆமா அது உண்மையாதான்.
பின்ன நடிக்கல, அது உண்மை. ஏங்க பின்ன எக்ஸ் வந்து மச்சக்காரி பாட்டுக்கு ஆடலான்னா இவன் வந்து போயிட்டு வாப்பா நான் சொல்லுவா இல்ல, என்னங்க நான் வந்து ஜென்ரலாவே நான் வெறுப்பேத்துற ஒரு விஷயம் வந்து அதுதான். எப்பயுமே இவனுக்கு வந்து விண்ணை தாண்டி வருவாய் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ இவனோட லவ் ஸ்டோரி வந்து விண்ணை தாண்டி வருவாயை கூட கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி கம்பேர் பண்ணிடல அதுதான் சரி விடு. ஒரு பொத்தாம்பதுவா அது கிட்டத்தட்ட நிறைய கனெக்ட் ஆகுற மாதிரி. சரி இது கண்டிப்பா கடுப்பாகும் தாங்க, இது கண்டிப்பா கடுப்பாகும், எனக்கே கடுப்பாகுது உங்களை வச்சுட்டு இப்படி சொல்றது. அது அந்த மாதிரி சரி வேணாம், அவங்க லவ் அப்படி பேசக்கூடாது. இல்ல பேசலாம் நீ உங்களுக்கு என்ன- பேசுறியா நீ அது இன்னும் என் காதல் தான் உனக்கு இலக்காரமா உனக்கு ஆமா இலக்காரம் தான். என்னடா உன் காதல்ன்ற? அது ஏமா என்னாதான் நல்லது என் காதல் தானே என்னுடைய வாழ்க்கை ஒரு தானே. சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பாப்போம். என்னங்க நீங்க எக்ஸுங்க பிரசன்ட் அவங்க இல்ல ஆக்சுவலா எல்லா பசங்களுக்குமே அந்த ஒரு இது இருக்கு. அது ஏன் அப்படின்னா வந்து இவங்க கிட்ட வந்து இன்னும் அதிகமான ஒரு லவ் வந்து தூண்டுறதுக்கான ஒரு ஆனா நம்ம வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்க மாட்டோம். ஈடு சொல்றதுக்கு முன்னாடியே வந்து இப்ப என்ன சொன்னா அந்த மாதிரி ரியாக்ட் பண்றது தப்பு இல்ல அது. தப்பு இல்ல அது. தப்புதான் தப்புதான். இப்ப என்ன பண்ண முடியும் அதுக்காக? சரி. ஆனா நாங்க அப்படிதான் பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்து கான்செப்ட் ஆஃப் த சாங்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து அவங்கள வந்து இது பண்றது அவங்க வந்து வெறுப்பாவது இந்த மாதிரி தான் வந்து லைட்டா வந்து இருக்கும். கரெக்டா? ஏன்னா சோ நீங்க நார்மலாவே இந்த மாதிரி கப்பிள்ஸ் தான், ஒரு மாதிரி கொஞ்சம் அனாயிங்கா ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சண்டை போட்டுக்கிறது. ஆக்சுவலா வந்து நீங்க டைட்டில் சொல்லும்போது போடா பொடின்னு வச்சுக்கலாம் எங்களுக்கு. ஆமா. போடா போடி அந்த கப்பிள் தான். ஆமா ஆமா. எங்களுக்கு வந்து அதுதான் செட் ஆகும். எங்களுக்கு சும்மா ரொம்ப ரொமான்ஸ் அந்த மாதிரியாலாம் கொஞ்சம் கம்மி தான். நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபன். ஆமாம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு செட் ஆகும். அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம் எப்பவுமே. வீட்லேயும் அப்படி தான். எதுக்கு இதுங்க ரெண்டுங்களும் சும்மா ஏதோ அடிச்சுன்னே இருக்குங்க அப்படின்ற. அப்ப ரொம்ப அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருக்கு. சண்டை போட மாட்டோம், நாங்கள் பேசுறதே லவுடாக இருக்கும். அவங்க நினச்சிப்பாங்க நாங்கள் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க. பட் நாங்கள் வந்து பயங்கர லவ் பண்ணிட்டு இருக்கோம். சரி யார் வந்து சண்டை போடுவான்னு நினைக்கிறீங்க? எப்பயுமே சண்டைக்கு வந்து ஸ்டார்டிங்கா இருப்பாங்கன்னு. இல்ல இவன் என்ன பண்ணாலுமே வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு சரி விடு பரவாயில்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்றது நான் தான். ஸோ நான் வந்து சண்டையெல்லாம் வந்து போடுறது இல்லை. அஸ்வத் தான். சண்டை ஆக்சுவலாக சண்டைலாம் வரவே வராது, எதுவுமே வராது. ரொம்ப சப்பையான ஒரு விஷயமா இருக்கும். சரி இவங்க ஷூட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி சண்டை போட்டு போயிருக்கீங்களா? நான் சும்மா ஒரு நார்மலான ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். செம்ம சண்டை, சரியான சண்டை. எதுக்குன்னு எங்களுக்கு இன்னி வரைக்கும் அதுக்கு ஞாபகமே இல்லை. எதுக்கு சண்டை போட்டோன்னே ஞாபகம் இல்லை. ஆனா அதுதான் வந்து பயங்கரமா போன ஒரு ஷூட். ஆமா எங்களுக்கு வந்து எல்லாரும் எங்களுக்கு இதுதான் உங்களுடைய சூப்பரான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அமிச்ச ஃபோட்டோ ஷூட்டே அதான். ஆனா அதுல வந்து பேசிக்கவே இல்லை. நாங்க ஃபேக் தான் பண்றோம், எல்லாமே பண்ணோம். ஆனா அதை முடிச்சோன்னே அது ஒரு ஆர்டிஸ்ட்ன்றனால அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. கட் சொன்னதுக்கு அப்புறம் ஓகே தள்ளி போ. ஒன்னா தான் போனோம், ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஒன்னா போகும்போதும் பேசிக்கல, அடிச்சுனே போனோம். ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சோம், அப்படியே சைலண்டாக வந்தோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்களுக்காக அந்த சாங்ல இருந்து இருக்கக்கூடிய உங்களோட ஃபேவரட் லிரிக்கோ இல்லை இது இவங்களுக்காக நீங்கள் டெடிகேட் பண்ண இவங்க இந்த கப்பலுக்கு வந்து ஆப்டா இருக்கும் அப்படின்னா எந்த லிரிக்கா இருக்கும்? உன்னை நான் கட்டிக்கொள்ள வரமாட்டேன், என்ன உனக்கு நான் எப்போதுமே தரமாட்டேன், கிராமத்து வாசனைய விட மாட்டேன், சிட்டி பையனுக்கு சரின்னு சொல்ல மாட்டேன், வயலில் உழுதி அரிசி நெல்ல விளைய வைப்பாயா நீ சொல்லு, என்னோட ஊரில் இருந்து என்ன கடைசி வரையில் பார்ப்பாயா நீ. கண்ணே நான் உனக்காக வந்த மானே, இந்த ஊரில் உனக்காக இருப்பேனே, கிராமத்து பையன் சிட்டியில் படிச்சேனே, உன்னை பார்க்க துடிச்சேனே. ரொம்ப வந்து இப்போ நீங்கள் பாடும்போது இருந்ததுன்னா கொஞ்சம் ரொமான்டிக்கா லவ் சாங்கா தான் ஃபீல் ஆகுது. அது நடுவில் உள்ள ஃப்ரேஸ் மட்டும் தான். இந்த ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல அந்த சிலவட் ஷாட், அது வந்து இந்த சீக்வன்ஸ் தான். அதுக்கு தான் கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு சாங்ல. நாங்கள் ஆரம்பிச்ச போது கார்த்திக் அண்ணன் தான் ஃபுல்லாகவே கம்போஸ் பண்ணாரு. நானும் கார்த்திக் அண்ணனும் சேர்ந்து இதை கம்போஸ் பண்ணோம். இவரோட அந்த மெலடி போர்ஷனும் இருக்கும் சரி, பிரியங்காவோடது அந்த ரேப் போர்ஷன் இருக்கும் சரி, அது கார்த்திக் அண்ணன் கம்போஸ் பண்ணது. நான் என்னோட போர்ஷன் ஃபுல்லாகவே செட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் நாட்டில் சொன்னல, ஒரு 1 இயர் கேப் ஆகிடுச்சு, எல்லோரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பிஸி ஆகிட்ட பாரு. அவருமே ஒரு என்ன வெளிநாட்டு டூரில் ஃபுல்லாக பிஸி ஆகிட்டார் கார்த்திக் அண்ணன். ஸோ அதுக்கப்புறம் ரொசாரியோ தான் இதுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். டெரன்ஸ் தான் இதுக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எம்எம் மோட்டிவ்ஸில் தான் இந்த சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அதுலேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ல. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நிறைய ஒரு நாளைக்கு எத்தனோ 1000 சாங் ரிலீஸ் ஆகுது. மக்கள் எதை கேட்குறாங்க எதை பார்க்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடிய மாட்டேங்குது. ப்ளஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபேவரட் எது தட்டி விட்டு போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு உட்காந்து பார்க்கறதுக்கு டைம் இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு சாங்கை சுருக்க முடியுமோ அவ்வளோ. இது ஆக்சுவலாக 5 நிமிஷம் சாங்கு சுருக்கி நாங்கள் எவ்வளோத்துக்கு கொண்டு முடியும் ஒரு 3:30 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 3:30 அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் சாங்கை. ஃபீல்காக சாங் போய் ரீல்காக சாங் ஆயிடுச்சு. ஒரு நம்ம பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு அந்த மாதிரி.
ஸோ இது எல்லாமே ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். நான் ஒன்று செஞ்சு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், அது அவங்களுக்கு பிடிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது ஓரளவுக்கு போகும், அப்படியே நின்றோம். அதுக்கப்புறம் நான் அதை பார்த்துட்டு இருந்தும் வேஸ்ட் தான். நான் அடுத்தடுத்து வேலை ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆகும், அப்படியே ஓடிட்டே இருக்கணும் தான். 20 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க அவங்கள பிடிச்சி அதை நிறுத்தணும். ஸோ இவ்வளோ ப்ரெஷர் இருக்குதா இல்லை எல்லாருடைய ஒரு ஆர்டிஸ்டஸோட மைண்ட்குள்ளேயுமே? இல்லை, அது ஆக்சுவலாக ப்ரெஷர்ன்ற மாதிரி வந்து இன்னொரு சைடு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய க்ரியேட்டிவான விஷயங்களும் வந்து இன்னும் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம ஐயனார் அவர் சொன்ன மாதிரி வந்து அவ்வளோ சாங்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக வந்து நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளுடைய இதுவுமே வந்து டெவலப் ஆகும் இல்லையா? ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் சாங்கில் வந்து இப்போ இதில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸும் இருக்குது. சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நிறைய பேர் வந்து இதுக்கு ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னா வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த ஒரு கிராமத்து பொண்ணு சிட்டி பையன்னும் போது அவங்களுக்குமே வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா ஒரு கான்செப்டாகவே அவங்களுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ பிரியங்கா, இப்போ நீங்கள் வந்து டென்டிஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ கிளினிக்கில்? பிளான்ஸ் இருக்குது, கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுற பிளான்ஸ் இருக்குது. ஸோ போயிட்டு இருக்கு. நைஸ். அது என்ன பாட்டு பாடி பண்ணாங்களா ஒரு பேஷண்ட்டுக்கு? ஒரே ஒரு பாட்டை மட்டும் பாட சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அவங்களுக்கு பாடினேன் அப்படின்னு சொன்னேன். அது நான் படிச்சுட்டு இருக்கும்போது யூஜியில். ஆக்சுவலி இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து பாட்டு பாடிட்டே இருந்ததுனால லைக் சிங்கர் பிரியங்கா அது நிறைய சாங்ஸ் இருக்குது உங்களுக்கான அந்த ஒரு யூனிக்னஸ். இதில் வந்து டாக்டர் ஆகணுன்றது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்டா, பேஷன் தான் அதுவுமே? ஆமாம் ஆமாம். ஒரு ப்ரொஃபஷனலையும் ஒன்று வச்சுட்டு அதே நிமிஷம் பேஷனையும் கெரியராக மாற்றுறது இட்ஸ் நாட் ஈஸி இல்லை? சின்ன வயசுலேருந்தே நமக்கு டாக்டர் அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் எக்ஸாம்ஸ்லாம் போக மார்க்ஸ்லாம் கொஞ்சம் வர்றதுக்கப்புறம் சரி ரெண்டுமே பண்ணலாமே, என்ன பண்ணுறது பெரிய கஷ்டம் இருக்காதுன்னு நினச்சி நான் பண்ண. கஷ்டமாக தான் இருந்தது, ரெண்டும் மேனேஜ் பண்ண முடியல. பட் somehow கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணால் அது முடியும். இம்பாசிபிள்னு கிடையாது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு ஷெட்யூலிங் தான் அது. ஆமாம். மேபி நீங்கள் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப சைலண்ட் பர்சன், லைக் வேர்டிங்ஸ் வந்து பெருசாக எக்ஸ்பிரசிவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப டாக்கட்டிவாக ஒரு கேங்லேயோ இல்லை ஒரு பர்சன் கிட்டேயோ இருக்கிறதுனா அது யாராக இருக்கும்? எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருப்போன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட, என்னோட காலேஜ் கேங் ஒன்று இருக்குது. இங்கே கேர்ள் கேங் ஒன்று இருக்குது எங்களுக்கு. நாங்கள் ட்ரிப் போயிட்டு வந்தோம்ல, அந்த கேர்ள் கேங் இருக்குது. அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட் ப்ரோ மேக்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக நீங்கள் லூப்பில் பாடிட்டே இருக்க பாட்டுன்னா என்னவா இருக்கும்? ஆசை கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நிறைய நான் அந்த பாட்டு ட்ராவல் பண்ணும்போது தான் கேட்டேன். உங்களுக்கும் ஒரு பாட்டு இருக்கும்ல கண்டிப்பாக, இந்த பாடலில் தான் என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சுது, இல்லை இந்த ஒரு ஃபேஸ் ஒரு டைமில் தான் நான் வந்து இந்த சிங்கிங் அப்படின்றதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அப்படி எதுவுமே இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிபாயிங் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், டான்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நம்மளுக்கு எது செட் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு டைம் பீரியட் போயிடுச்சு. அப்படியா? இல்ல. அப்போ இந்த சின்ன வயசுல இருந்து பாட்டு அப்படி வரல? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வீட்லயுமே என்னோட ஃபேமிலியும் பார்த்தா யாருமே சிங்கர் எதுவுமே இந்த ஜோனே கிடையாது, மீடியா ஜோனே கிடையாது. சித்தப்பா ஆஃபீஸில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு டிஜிட்டல் பிரிண்டிங், டிஷர்ட்டில் ஸ்டிக்கர் படிப்பாங்கல்ல. ஸோ பாட்டு ரொம்ப கேட்பாங்க. சிஸ்டம் இருக்கும், பாட்டு போட்டு விட்டு வேலை பார்த்துட்டு இருக்குது, அப்படியே கூட பாடுறது அப்படி பிடிக்கும் எனக்கு. ஸோ நான் செட் ஆஃப் 2-3 பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அங்கே தாராவிலேயே அங்கேயே இருக்கோம். நாங்கள் சரி நம்மளும் பாட்டு பண்ணலாம், பாட்டு பாடுவாங்க பசங்க, இது பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், நம்மளும் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், காசா பணமா வரது தானே சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்து சவுத் டாண்டிஸ் வரான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்தது. அதில் ஒரு அண்ணன் அவரு தமிழ்காரங்க, அந்த குரூப்பும் தமிழ்காரங்க தான். அவங்க ஃபஸ்ட்டே இந்த ரேப்பிங் இந்த ஸ்டைல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போனோபோ அங்கே உள்ள பார்ஸில் இதுலலாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வெளியுமே லைவ் ஈவெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து நீங்கள் பண்ணுங்கடா, நான் உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணுமோ ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் அப்போ தான் ஒரு எழுத ஆரம்பித்தோம், கேடி காதல் டெமோன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு. சும்மா ஏதோ வந்தது, வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதி விட்டு அது ஒரு டியூன் செட் பண்ணி விட்டு அவர் எங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஃபுல்லாகவே செட் பண்ணி கொடுத்தாரு. அப்படி பண்ணது தான், அப்படி ஆரம்பித்தது தான். ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்கு நான் ஒரு லிரிக்ஸ் எழுதி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். இதுக்கு மியூசிக்காக என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், அது நான் ப்ரோக்ராமர்கிட்ட சொல்லிட்டு செட் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் பண்ணுறது தான் ஒரு சாங் செட் ஆயிரும். எனக்கு தெரியாது நம்மளும் இது பண்ணுவோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒன்று வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வருஷமா பாட்டு பாடிட்டு இருப்பீங்க? நான் 2012 ஆரம்பித்தேன். ஸோ 10 years ஆஃப் ஸ்ட்ரகிள்னு கூட எடுத்துக்கலாம்ல சொல்லலாம். நான் ஏன்னா இப்போ படிச்சுட்டு இருந்தேன், படிச்சுட்டு அந்த அதுவும் எனக்கு பிடிக்கும். நாங்கள் வந்து மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கு, சாட்டர்டே நைட்டு உட்காரும் சாங் பண்ணதுக்கு. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கச்சேரி மூமெண்ட் சொல்லிட்டு எனக்கு ஒரு குரூப் இருக்குது அங்கே மும்பையில். ஸ்டூடியோ போய்ட்டு ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், ஸ்டூடியோ போனால் காசு ஆகும், பர் ஹவர் சார்ஜஸ் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு செட்டப் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். லேப்டாப் இருக்குது, லேப்டாப்பில் சாஃப்ட்வேர் போட்டு நார்மல் மைக்கு, ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒன்று செட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே போய்ட்டு உட்காந்துருவோம். இந்த ஆப்பிள் இருப்பாங்கள்ல, இந்த குழியாக இருக்குமே, அது என்ன சொல்லுவீங்க, ட்ரே, அது ஃபுல்லாக பின் பண்ணி வச்சுருவோம் சவுண்டு இதுக்காக. மேலே போர்வையை போட்டு கவர் பண்ணி வச்சுட்டு நார்மல் மைக் ஸ்டாண்டு, மைக்கை வச்சுட்டு ஃபில்டருக்கு இந்த மாவு தெரிப்பெல்லாம் அரிப்பு அதை தொங்க விட்டுருவோம். உள்ள வெளிச்சத்துக்கு ஒரு 10 ரூபா டார்ச் லைட்டு. நைட்டுனா சவுண்டு எதுவும் இருக்காது நம்மளுக்கு, வெளியில் வெஹிக்கல் வண்டி ஒரு சவுண்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கு மேலே தான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
மார்னிங் ஒரு 5 மணிக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுவோம். அப்படி பண்ணி ஆரம்பிச்சது தான். பட் ஆக்சுவலி தாராவி அப்படிங்கிறது வந்து படங்கள் வந்ததுக்கு அப்புறம் சரி இப்பயுமே வந்து நிறைய பேர் அந்த பிளேஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அங்கே இருக்க லைஃப் ஸ்டைலை பற்றி காட்டுறதுல மக்கள் இங்கே இருக்க மக்களுமே ஆர்வமாக பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு தாராவி விட்டுட்டு நம்ம இப்போ சென்னையில் இருக்கீங்கல்ல ஒர்க்குக்காக, பட் தாராவி ஆப்வியஸ்லி மிஸ் பண்ணுவீங்கல்ல. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசுலேருந்து? தாராவி ஃபுல்லாகவே நம்மளுக்கு எங்கே போனாலும் பசங்க இருப்பாங்க. எங்கே போனாலும் கை காட்டுறது, பேசுறது, ஏன்னா அது ஒரு அட்டி தனியாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் அது ஒரு தனி வைபாக எப்பவுமே ஹாப்பனிங்காக இருக்கும், சவுண்டாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே ஒரு மாதிரி அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு பழகிடுச்சு, கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆகிட்டு. அங்கே போனோன்னா எனக்கு டைம் போகிறதே தெரியாது. நான் நடப்பேன், மோஸ்ட்லி வண்டியில் போக மாட்டேன். எனக்கு இங்கே பக்கத்தில் போனால் கூட ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே எனக்கு தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எங்கே போனாலுமே கொஞ்சம் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக ரொம்ப நடக்கணுமோ, ரொம்ப இது பண்ணுறோமோ அப்படி தோணும். உங்களுக்கு வந்து சம்திங் செட்டில் ஏதோ இருக்கும்போது ஒரு வாட்டி அடிபட்டுருச்சு தானே, பல்லில் அடிபட்டுட்டு யா அதில் அப்படி ஒன்று நடக்கும்போது உங்களுக்கு என்னடா இது, நம்ம இதுக்கப்புறம் ஷோஸ் பண்ணணுமே, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஷோவில் இல்லை, நான் வேற ஒரு இது ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஷூட் பண்ணும்போது ஒரு ரஃப்பான ஒரு டெரைன் அது. அங்கே வந்து ஒரு சேஸ் சீக்வன்ஸ் எடுக்கும்போது அந்த சேஸ் சீக்வன்ஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக நான் தான் வந்து ஸ்லிப் ஆகிட்டேன். ஏன்னா அது அங்கே ஓடுறது அதெல்லாம் வந்து கஷ்டமாக இருந்தது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகி வந்து இதாகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கரெக்டாக ஒரு 3 hours நாங்கள் ஷூட் பண்ண இடத்துலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு ஒரு 3 மணி நேரம் இருந்தது. அந்த 3 மணி நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் என்னன்னா வந்து என்கிட்ட மிரரும் காட்டல. சுற்றி இருந்தவங்களாம் வந்து இல்லை எதுவுமே இல்லை, எதாக இருந்தாலும் வந்து சரி பண்ணிடலாம், எதுவுமே இல்லைன்னு. என்னடா எதுவுமே எதாதாலும் சரி பண்ணிடலாம்னா என்ன, எனக்கு வந்து டோட்டலாக நம்பிடுச்சு. எனக்கு வந்து ஃபீலிங் எதுவுமே வந்து இதவே இல்லை. ஏன்னா நிறைய பிளட்டும் வந்து போயிடுச்சு, ஒரு மாதிரி வந்து கேராக இருந்தது. நான் எதுவுமே ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சேன்னா, சரி மார்க் எதாவது விழுந்துருச்சா, ஃபேஸ் ஏதாவது ஆகிடுச்சா, சரி ஓகே டன். அப்போ நான் வேறு ஒரு பயங்கரமான டிப்ரெஷன் ஜோனில் வேறு இருந்தேன். ஸோ அந்த டைமில் என்னடா எல்லாமே பயங்கரமான அடியாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஸோ இம்பாசிபிள் அப்படின்றது ஒன்று கிடையாது. ஸோ எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து அதை நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டோன்னா, சரி இப்போ என்ன இது நடந்துருச்சு அவ்வளோதான், நான் அதோட முடியல, அடுத்த ஒரு நெக்ஸ்ட் டே வரதானே போகுது, the sun will always rise again அப்படின்றது என் மைண்டில் இருந்துனே இருக்கும். ஸோ அந்த ஒரு 1 hour நம்மளுக்கு ஒரு பயம் வரும், அதெல்லாம் அதை ஓவர் கம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம். அண்ட் கண்மணி உங்களோட மம்மியை பற்றி கேட்கணும், எங்களுக்கு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வந்து இப்போ எப்படி இவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க பாண்ட் எப்படி இருக்கு, நாங்கள் கல்யாணத்தில் அப்போ பார்க்கும்போதுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ அது கையெல்லாம் வைக்கும்போது இவர் வந்து எல்லாம் ஒரே கை சேர்த்துலாம் வச்சாரு. ஸோ அவங்களுக்கு இவங்களுக்கு இருக்க பாண்ட் எப்படி இருக்கு, அம்மா எப்படி இருக்காங்க? ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து ரியலாகவே ரொம்ப எமோஷ்னலான பர்சன். அவங்க ரொம்ப சின்ன விஷயம்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து இது பண்ணோம். அண்ட் அஸ்வத் வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட், ஆக்சுவலி ரொம்ப ஃபேவரட். ஷோல கூட மாமா மனசுல ஷோல கூட இவன் மேலே வந்து அந்த தண்ணிலாம் போட்டாங்கன்னு அவங்க அழுக ஆரம்பிச்சாங்க. ஸோ அது மாதிரி அஸ்வத் வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்த உடனே வந்து எனக்கு வந்து என்னோட பையன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அவங்களுக்கு இருந்தது. ஸோ இப்பயுமே அந்த பாண்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தான் ஆயிருக்கு. ஆக்சுவலி அஸ்வத்துக்குமே அப்படி தான். லைக் நான் எங்கள் அம்மா கிட்ட ஏதாவது டக்குனு ஏன் அப்படிலாம் பேசுகிற, ஒழுங்காக பேசுகிறேன், அவங்ககிட்ட ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ண, அந்த மாதிரி. ஸோ 2 பேருக்குமே ஒரு சூப்பரான டேலண்டட் ஃபெலோஸ் வந்து இன்னும் ஷைன் ஆக நானும் மனசார வாழ்த்துறேன். ஓவராலாக ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சாங். இந்த சாங் வந்து கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு சாங்காக இருக்கும். அண்ட் வந்து ஈஸியாக வந்து எல்லாராலையும் பாடக்கூடிய, டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு சாங்காக இருக்கும். தேங்க்யூ. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்டில் சமைச்சா சக்தி தானா வரும்.